அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நினைத்ததை நடத்தி தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு சூறாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். சுபஹானல்லாஹ். இந்த ஒரு சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியலை அப்படின்னு தான் நான் சொல்வேன். எல்லோருமே ஓதக்கூடிய அளவு சிறிய சூறா தான். ஆனால் நம்மள பலரும் இதை கையில் எடுத்து ஓதுறது கிடையாது. அது மட்டும் இல்லை, திருக்குரான்ல நம் அனைவருடைய தேடலுக்குமான தீர்வு அதில் இருக்குது. அதில் எல்லா பிரச்சனைக்குமான தீர்வும் இருக்கு. இன்னும் நம்ம எல்லோரும் தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை தேவைக்கும் அதில் மருந்து இருக்கு, அதில் தெளிவு இருக்கு, அதில் வழி இருக்கு. எனவே திருக்குரான்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம் அல்ல, ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்ம துவா செய்தாலும் நம்முடைய துவாக்கள் நமக்கு கபூல் ஆகும். அது மட்டுமல்ல, எண்ணிலடங்காத நன்மைகளையும் நம்ம சம்பாதித்து கொள்ள முடியும். அதுபோல தான் இந்த ஒரு சூறாவினுடைய சிறப்பை நான் கொஞ்சம் சமீப நாளாக நான் படிச்சுட்டு வர்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சூறாவை ஏன் நம்ம ஓதக்கூடாது அப்படிங்கிறனால நேற்று ஃபஜரில் நான் ஒரு பெரிய ஒரு தேவைக்காக நான் ஓதியிருந்தேன். ஒரு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஓதியிருந்தேன். சுபஹானல்லாஹ், ஃபஜருக்கு தான் ஓதி முடித்தேன். லுஹருக்குள்ளே அல்லாஹாலா எனக்கு அதற்கான பதிலை கொடுத்தான். அல்லாஹாலா நேரடியாக உதவியையும் கொடுத்தான் அப்படின்னே சொல்லணும். அது மட்டுமல்ல, நேற்று ஒரு நாளில் மட்டும் எனக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்களை அல்லாஹாலா கொடுத்துருந்தான். எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சூறாவை தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஓதியிருக்கோம். இதனுடைய சிறப்பின் காரணமாக அல்லாஹாலா இவ்வளவு மகிழ்ச்சியாக நம்மளை வச்சுருக்கானே, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நடந்தது அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நீங்களும் நியத்து வைங்க. இந்த சூறாவை எதுக்காக நியத்து வைக்கலாம் அப்படின்னா, பெரிய லிஸ்டே போடலாம். அந்த அளவு நிறைய சிறப்புகள் இருக்குது. இப்போது திருமணத்திற்காக ஓதலாம், இன்னும் அழகுக்காக ஓதலாம், இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காக ஓதலாம், வேலைக்காக ஓதலாம், வியாபாரத்திற்காக ஓதலாம், இன்னும் பண தேவைக்காக ஓதலாம், அல்லது உங்களுடைய நோய் நீங்குவதற்காக ஓதலாம். எதற்காக வேண்டுமானாலும் இந்த சூறாவை நீங்கள் நியத்து வைக்கலாம். இந்த சூறாவுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிற அந்த சூறா என்ன அப்படின்னா, சூரா தீன். எனவே நீங்கள் அழகுக்காக ஓதணுன்னாலும் ஓதுங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஓதுங்க, அல்லது நல்ல முறையில் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதற்காக நியத்து வைத்தாலும் அந்த நியத் உங்களுக்கு அப்படியே கபூலாகும். அல்லது நீங்கள் கடன் அதிகமாக வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி இவ்வளோ தொகை நான் கொடுத்தே ஆகணும், இவ்வளோ பணம் கிடைச்சா எனக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சுக்க முடியும், இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும், இந்த பொருள் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் இந்த சூறாவை நீங்கள் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த சூறாவை ஃபஜருக்கு ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அன்று இரவுக்குள்ளே இதற்கான பதில் கிடைக்கும். இப்போ அந்த சூறா என்ன அப்படின்னா, அதுதான் சூரா தீன். வத்தீனி வஸ்ஸைத்தூனி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறா எல்லோரும் ஓதக்கூடிய வகையில் சின்ன சூறா தான். இந்த ஒரு சூறாவை எத்தனை முறை நியத்து வைக்கணும் அப்படின்னா 60 முறை நியத்து வைக்கணும். இப்போ அந்த சூறாவை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன். ஓத தெரியாதவங்க இதை பார்த்து ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன் லக்கது ஹலகுனல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் சும்மரதத்னாஹு அஸ்பல சாஃபிலீன் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன் ஃபமா யுகதிபுக பஅது பித்தீன் அலைசல்லாஹு பியஹ்கமில் ஹாக்கிமீன். இது 8 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சிறிய சூறா தான். தொழுகையில் எல்லோருமே ஓதக்கூடிய ஒரு சூறா தான். இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 60 முறை நீங்கள் நியத்து வைங்க. ஏதாவது ஒரு தேவைக்காக நீங்கள் நியத்து வைங்க. ஃபஜரில் ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். இரவுக்குள்ளே உங்களுக்கு தேவையானது அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தான் கொடுப்பான். இன்னும் இந்த சூறாவை 60 முறை ஓதுறீங்க இல்லையா, 60வது முறை ஓதும்போது மட்டும் இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. அதாவது இந்த சூறாவில் ஆயத்தினுடைய முடிவை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எழுத்துமே நூனில் தான் முடியும். ஆனால் ஒரே ஒரு ஆயத்து மட்டும் மீமில் முடிஞ்சிருக்கும். தக்வீம், அந்த மீமில் முடியக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் நிறுத்திட்டு யா முஜீப் அப்படின்னு 11 முறை ஓதிக்கோங்க. மற்ற ஆயத்துக்கள் முடியும் போது என்ன ஓதுறீங்க அப்படின்னா யா நூரு யா நாஃபியூ இந்த 2 திருநாமங்களையும் சேர்த்து 11 முறை ஓதிக்கோங்க. அதாவது நான் சொல்கிறது 60வது முறை ஓதும் போது மட்டும், மற்ற எல்லாமே நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஓதி முடிச்சிருங்க. 60வது முறை முடிக்க போகிறீங்க அப்படின்னா வத்தீனி வஸ்ஸைத்தூன் அப்படின்னு நிறுத்திட்டு
யா நாஃபிஉ யா நூறு யா அல்லாஹ் அப்படின்னு 11 முறை ஓதிக்கோங்க. அந்த மீம் வரக்கூடிய இடத்துல மட்டும் யா முஜீப் யா அல்லாஹ் அப்படின்னு 11 முறை ஓதிக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஆயத்துக்கள் எல்லாத்துலேயுமே யா நாஃபிஉ யா நூறு யா அல்லாஹ் அப்படின்னு 11 முறை ஓதி இந்த ஒரு அமலை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க. இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இந்த சூறாவை யார் தொழுகையில் வழக்கமாக ஓதுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்துக்களை எல்லாம் தர்றானாம். அது மட்டுமல்ல, இந்த சூறாவை பழமையாக ஓதுறவங்களுக்கு இந்த சூறா பாதுகாப்பு கொடுக்குமா பிரச்சனையிலேருந்து, கஷ்டங்கள்லேருந்து, கவலைகள்லேருந்து. அது மட்டுமல்ல, இந்த ஒரு சூறாவை வழமையாக ஓதிட்டு வந்தால் அழகு அதிகரிக்குதாம், இன்னும் அறிவும் அதிகரிக்குதாம். எனவே இந்த ஒரு சூறாவை யார் எதற்காக ஓதினாலும் சரி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அதை நசீபாக்கி கொடுத்துருவான். அப்படி இந்த சூறாவில் என்ன இருக்குது அப்படின்னா, இதனுடைய அர்த்தத்தை கண்டிப்பாக நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் இந்த சூறாவினுடைய சிறப்பையும் சூறாவையும் நம்ம பார்த்துட்டோம். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா இதில் நிறைய சத்தியங்களை செய்கிறான். அல்லாஹ் தஆலா சும்மா சாதாரணமாக எதன் மீதும் சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாவே சத்தியம் செய்கிறான் அப்படின்னா அது ஒரு சிறந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ அல்லாஹ் எதன் மீது சத்தியம் பண்ணுறான் அப்படிங்கிறத பாருங்க. அத்தியின் மீதும் ஒலிவத்தின் ஜைத்தூன் மீதும் சத்தியமாக, சினாய் மலையின் மீதும் சத்தியமாக, மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீதும் சத்தியமாக, திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்துள்ளோம். பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம். எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை தவிர நல்லவர்களான அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலி உண்டு. எனவே இதற்கு பின்னர் நியாய தீர்ப்பு நாட்களை பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும்? அல்லாஹ் தீர்ப்பு செய்வோரில் எல்லாம் மிக மேலாக தீர்ப்பு செய்பவன் இல்லையா அப்படின்னு அல்லாஹவே கேட்குறான். இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா நிறைய சத்தியங்களை பண்ணிட்டு என்ன சொல்கிறான்? மனிதனை நம்ம அழகாக நம்ம படைச்சிருக்கோம், அழகான அமைப்பில் படைச்சிருக்கோம். ஆனால் அவன் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால அவனை ரொம்ப கீழாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், யார் ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முடிவில்லாத நற்கூலியை தருவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த ஒரு சூறாவை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், இதனுடைய அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எனவே இன்று முதல் இந்த சூறாவையும் நம்ம கையில் எடுத்து ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழுகையிலையும் நம்ம இதை மனனம் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். எனவே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.